வெயில் காலத்துல ரொம்பவும் அக்ரிவேட் ஆகக்கூடியது, அதிகம் பேருக்கு வரக்கூடியது இந்த பயிர் தொந்தரவு தாங்க. அவங்கள அன்றாட வாழ்க்கைய நிறையவே தொந்தரவு பண்ணக்கூடியது, பெயினான ஒரு நிலைமையிலே இருக்க வைக்கிறது இந்த பயிற்சி தான். இதை பத்தி தான் நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து. இப்ப பாருங்க, சுகரு, மூட்டு வலி, இதுக்கு அடுத்து ஒரு மெயினா அதிக நபர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த பைல்ஸ் பிரச்சனை தான். பைல்ஸ்ல நம்ம மூலமும் இருக்கு. அதோட இல்லாம மெயினா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பைல்ஸ், ஃபிஷர்ஸ், ஃபிஷரா, அதாவது மூலம் அப்படின்னா ஆசன வாயில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள், ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உள்மூலம், வெளி மூலம், கிரேட் 1, 2, 3, 4 இப்படி நிறைய இருக்கு. அடுத்து பிளவுகள். பிளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மலம் அப்படியே கட்டியா பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆசனவாய் உட்சுவர்ல பிளேட்ல கீறி விட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி கீறி விடும். இப்படி கீறி விடுறதுனால மலம் அது மேல படும்போது பயங்கரமான ஒரு எரிச்சல் ஏற்படும். ஒரு பேர்னிங் சென்சேஷன், அதாவது ஒரு பத்த வச்சு அங்க வச்சு உள்ள விட்டு அப்படி இருக்கும், அது மாதிரி தக 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 தகன்னு எரியும். மோஷன் போறதுக்கே பயப்படுவாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா பௌத்திரம், ஃபிசிலான்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, ஆசனவாய சுத்தி பக்கத்துல ஸ்டைல டடக்குன்னு ஒரு ஓட்டையை போட்டு அது வழியா ஓட்ட வழியா சீலு, ரத்தம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதுதான் பொதுவா மேஜரா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இதுல பைல்ஸ் பிரச்சனை தாங்க நிறைய இருக்கு. ஏன் இது ஏற்படுது? மெயினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மலச்சிக்கல் ரொம்ப நாள் இருக்கு, அதனால பைல்ஸ் வந்ததும்பாங்க. அதுவும் ஒரு வகையில கரெக்ட். ஆனா அதுக்கு முதன்மையானது என்னன்னா, மூலாதாரம் சூடாகிறது அப்படிங்கிறது. மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஆசனவாய்க்கும் யூரின் போறதுக்கு இடையில ஒரு பார்ட்டை மூலாதார சக்கரா அப்படின்னு நம்ம பகுத்து வச்சிருக்கோம். இந்த சக்கரா என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஆகும்போது மலம் பந்தப்பட்டு ஒரே நேரத்துல எல்லா மலம் வராது. கொஞ்சம் வரும், பாதி நிற்கும், கொஞ்சம் வரும், பாதி நிற்கும். இப்படி ஆகும்போது அந்த தீஞ்ச மலங்கள் என்ன ஆகுனா, கெட்டியாகி அங்கேயே பிடிச்சி அது கீழே வரும்போது முக்கி ஏன்னா உள்ள மலம் தங்கும் போது கெட்டி ஆயிரும். வரும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த உட்சுவர் பிடிச்சி இழுக்கும் போது இதுல ரத்தம், கெட்ட ரத்தம் போகுது இல்லைங்களா, சிறைகள்னு சொல்றாங்களா, அந்த குழாய்கள் இழுக்கப்பட்டு அங்கங்க அப்படியே சின்ன சின்ன உருண்டு தரண்டு இருக்கும். இததான் பைல்ஸ் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல மூலாதாரத்தை குளிர்விக்கணும். மூலாதாரத்தை குளிர்விக்க எப்படி? மூலாதாரம் மெயினா சூடாகிறது இந்த வெயில் காலத்துல பயங்கரமா சூடாகுங்க. ஏன்னா இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உடலே சூடாகும். ரெண்டாவது, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் பார்த்தோம்னா, நம்ம அந்த பிரைவேட் பார்ட்டை சுத்தி 2-3 ட்ரெஸ் போடுவோம், ஜீன்ஸ், பேண்ட்டு, இது மாதிரி டைட்டானது போகும்போது அங்க உங்களுக்கு ஹீட் அதிகம் சேருத வழியே உள்ள இருக்கிற சூடு வெளியேறது இல்லை. இது ஒரு மெயினான காரணம். அப்ப என்ன பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை பச்சை தண்ணியில குளிக்கலாம். மெயினா குளிக்கும் போது தலை மேல இருந்து தண்ணியை ஊற்றக்கூடாது, கீழே கால்ல இருந்து ஊத்திட்டு போங்க. அப்படின்னா என்ன ஆகுனா, ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இருந்து மேலே ஏறி வெளியே போகும். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம இடுப்பு சுத்தி உள்ள பகுதிகளை நல்லா தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷம் பச்சை தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் பாத்ரூம்ல குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வாஷிங் மிஷின் டியூப் ஒன்று விற்கும், வெள்ளை கலர்ல ஃபிளெக்சிபிளா. அதை வாங்கி சொருகி அப்படியே அடிச்சாலும் உங்களுக்கு நல்ல ஹீட் குறையும். அதே நேரம் உங்களுக்கு இந்த அதிக வெப்பத்தினால நீர்க்கடுப்பு, நீர்த்தாரை பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படலாம். அதுவும் இது மாதிரி தண்ணி அடிக்கும் போது குளிர்ந்து வராத யூரின் கூட அழகா வெளியே வந்துருங்க. சரி, அடுத்து ஒண்ணு இடுப்பு குளியல்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய டப்புல என்ன பண்ணணும்னா, தண்ணி, பச்சை தண்ணி தான், சுடுதண்ணி ஊற்றக்கூடாது, பச்சை தண்ணி ஊத்திட்டு அதில் என்ன ஆகணும்னா, நம்ம இடுப்பு பகுதி அந்த ஆசனவாய் உள்ள மூழ்கிற அளவுக்கு பண்ணலாம். இது ஒரு அருமையான இயற்கை ட்ரீட்மெண்ட். அடுத்து உணவுகள்ல என்ன பண்ணலாம், கீரைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு நான்வெஜ் சரியாகிற வரைக்கும் எடுக்க வேண்டாம். கீரைகள், பழங்கள் நிறைய எடுக்கும்போது கீரைகள் என்ன ஆகுன்னா, இன்சாலியபிள் ஃபைபர், அதாவது கரையாத நார்ச்சத்து அப்படிம்பாங்க. இது என்ன பண்ணுன்னா, பெருங்குடல்ல போய் தண்ணியை பிடிச்சி வைக்கும். தண்ணி பிடிச்சு வச்சாதான் மலம் உங்களுக்கு இலகுவா இருக்கும், கெட்டியாகாம இலகுவா இருக்கும். அப்ப ஈஸியா மோஷன் போயிடும். அதனால கீரைகள் நல்லாவே நிறையவே சாப்பிடலாம். ரெண்டாவது, உடம்பு குளிர்விக்க கூடிய பானங்கள், திரவங்கள் நிறைய எடுத்துக்கலாம். இப்ப பாருங்களேன், தர்பூசணி பழம், நொங்கு, இதெல்லாம் குளிர்காலத்துல கிடைக்குதா? கிடைக்காது, வெயில் காலத்துல தான் கிடைக்கும். ஏன்னா வெயில் காலத்துல நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து வெளியேறாம உள்ள பிடிச்சு வைக்கும். நீர்ச்சத்து உள்ள இருந்தாதான் உடம்பு கொஞ்சம் கூலிங், அந்த மெயின்டைன் பண்ண. டெம்பரேச்சர் இல்லைன்னா அதிகமாகும் போது பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும்.
அதுல இது ஒண்ணு பைல்ஸ். ஸோ இந்த பழங்கள்லாம் நொங்கு, இளநீ, தர்பூசணி இதெல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காரமான உணவுகள் இல்லாம மைல்டான உணவுகளா எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு மூலிகை மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆலமரத்தோட இலைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த இலைகளை எடுத்து நீங்க அரைச்சி அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மருந்து மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு வந்து மருதாணி இலைகளை வந்து எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவி அதை என்ன பண்றீங்க, நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் லைட்டா இடிச்சுக்கிட்டு ஒரு கோப்பை, ஒரு 300 ml தண்ணி இருக்கிற மாதிரி என்ன பண்றீங்க, அந்த கோப்பை தண்ணீர்ல போட்டு அதுக்குள்ளார இந்த டிப்ஸ் இது போட்டு கட் பண்ணி போட்டோங்களா, கட் பண்ணி போடலாம், நல்லா அரைச்சே போடுங்க. அரைச்சி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா, அப்படியே வந்து என்ன ஆகுனா அந்த திரவம் வந்து உள்ள கீழே எல்லாமே படியும், மேல தெளிவா இருக்கும். இந்த தெளிவு நீரை எடுத்து காலை இரவு பாதி பாதி குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு பைல்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும், மற்ற பிரச்சனைகளும் தீரும். சப்போஸ் ரத்தம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காஞ்சானம் இலை இருக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெட்ல காஞ்சானம் இலைன்னு அடிச்சாலே வரும். அந்த இலையை வந்து பச்சையா கசக்கி அந்த ஆசன வாயை சுத்தி தடவலாம். இது வந்து நம்ம மூலிகைகளை பண்ணக்கூடியது. இப்ப இதுல வந்து நமக்கு பைல்ஸ் தான் அப்படின்னு தெரியாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அதுக்கு டிப் என்ன அறிகுறிகள் இருந்தா நமக்கு பைல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கணும். மலம் வந்து ரொம்ப டைட்டா வருது, மலம் போகும்போது பயங்கர எரிச்சல், வலி கொடுக்கறது, மலத்துல வந்து லைட்டா பிளட் நல்ல திக்கு ரெட் கலரா இல்ல கிளியர் ரெட் கலரா வருது, இது மாதிரிலாம் இருந்தா கட்டாயம் வந்து அது பைல்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளவுகள் சொன்ன இல்லையா, 2 பக்கமும் கண்ணாம்னான்னு எரியற சென்சேஷன், இது இருந்தாலும் பிளவுகள். பௌத்தத்துல வந்து உங்களுக்கு பக்கத்துல வந்து சின்ன சின்ன டிராப்பா இல்ல கசிவும் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா நாம அந்த ஆசனவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இதை அசால்ட்டா விடக்கூடாது. ஏன்னா இதை அசால்ட்டா விட்டு பின்னாடி கேன்சர் வரைக்கும் போயிடும். அது வந்து அந்த கண்டிஷன் போச்சுன்னா நமக்கு ரொம்ப சிரமம் ஆயிடுங்க. சரிங்க, ரைட்டு. நீங்க நம்ம இந்த காணொலியில சாப்பிட்ட சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணி பாக்கிறீங்க, அப்படியும் சரியாகல, என்ன பண்றது? நிறைய வைத்தியர்கள் வந்து வெளியே வந்து அந்த இடத்துல காரநூல் சிகிச்சை அப்படின்னு சொல்லி ஒரு கைத்தை கட்டி இழுப்பாங்க. கொஞ்ச நாள் புண்ணு இருக்கும், அது ஆறிடும். இந்த சிகிச்சையில பண்ணலாம். ஆனா பண்ணக்கூடிய 100 பேர்ல ஒரு 60 பேருக்கு திருப்பி அடுத்த வருஷமே ரிட்டர்ன் ஆகுதுங்க. அதே மாதிரி ஆபரேஷன் பண்றவங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் வருது. இதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கட்டிகள்னு சொல்லக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய விளைவுகளை தான் எடுக்கிறாங்களே, அந்த ரூட் காஸ் வந்து அவ்வளவா கிளியர் ஆகுறது இல்லை. ரூட் காசுங்கிறது வந்து நமக்கு மூலாதாரத்தை குளிர்விக்கிறதா இல்லையா? இப்ப நம்ம கிளினிக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வந்தாங்கன்னா அவங்க நாடி வர்றவங்க வந்து எனக்கு பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்க மருத்துவர்கள் நாடி பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதுக்கு வலி, வேதனை, எரிச்சல் இது இருந்தாலும் ஒரே டோஸ்லயே நிறுத்துற மாதிரி நமக்கு மூலிகை மருந்து கொடுத்துருவாங்க, நின்றுடும். ஒரு மாசத்துல இருந்து 2 மாசம் அவங்க உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்து நாம பைல்ஸ் இல்ல மூலாதாரத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ அப்போதைக்கு வலி தீர்றதுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போடுறது, ஏதோ ஒரு கை வைத்தியம் பண்றது, இப்படி தயவு செஞ்சு எல்லாம் இருந்துடாதீங்க. அதுக்கு பரிபூரண அதாவது ஒரு ஃபுல் பிளட்ஜடு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப நம்ம மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய மருந்துகளுக்கு வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி குழந்தை பெத்தவங்க அவங்க எடுத்துக்கலாம். இதுல இன்னொரு பியூட்டி இருக்குங்க, என்ன தெரியுங்களா? கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, பைல்ஸ், பொண்ணுக்கு பைல்ஸ் இருக்கும், அவங்க வந்து குழந்தைக்கே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு அந்த பைல்ஸுக்கு கொடுக்குற மருந்துலயே கன்சீவ் ஆனவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு மருந்து பல வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மூலிகைகள் கொடுக்குறோம். இதுல இந்த மூலிகைகள் என்ன மெயினா அப்படின்னா திரிபலா, திருகடுகு, வில்வம், இன்னும் ஒரு சில மருந்துகள், எங்களுடைய பாரம்பரிய மருந்துகள் வந்து மிக்ஸ் பண்ணி அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. சரிங்க நண்பர்களே, வெயில் காலத்துல வந்து இது உங்களுக்கு கட்டாயம் பிரச்சனை பண்ணும். உங்களுக்கு இது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனை பெற்று நீங்களாவே கூட மருந்து செஞ்சு பயன்பெற்று நல்லா இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.